இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நாம் நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் அப்படி விரும்ப. நான் நல்லா இருக்கணும், அவள்தான். நான் சுகமா இருக்கணும், நான் சமாதானமா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நான் வாழ்ற இடம் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் எதை செஞ்சாலும் அதுல ஒரு விருத்தி இருக்கணும். அதான் உனக்கு நன்மை உண்டாக வேண்டும், அதான் அதனுடைய அர்த்தம். அப்ப இந்த உலகத்துல ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு குறைவில்லாம எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமா இருப்பதற்கு தான் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றார். என் கற்பனைகளை, நான் சொன்ன கட்டளைகளை நீ கை கொண்டு அதன்படியே செய், அதன்படி நட, என் வார்த்தைக்கு செவி கொடு, என்னை நேசின்னு நான் சொன்னா என்ன அப்படியே நேசி, எனக்கு கீழ்ப்படின்னு நான் உனக்கு சொன்னா நீ எனக்கு கீழ்ப்படி, இதை செய்யாத அப்படின்னு நான் சொல்றேன்னா அதை நீ செய்யாத, இதை விட்டு விலகு அப்படி சொல்றேன்னா அதை விட்டு விலகு. அவங்க கூட போய் அந்த காரியத்தெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாம், அதெல்லாம் நீ விசாரிக்காத அப்படின்னு ஆண்டு சொல்றாருன்னா அதெல்லாம் விசாரிக்க மாட்டேன், அதெல்லாம் அழிச்சிரு அப்படின்னு சொன்னார்னா அதெல்லாம் நான் அழிச்சிருவேன், அந்த சம்பந்தம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னா அது வேண்டாம். இப்படி தேவன் தம்முடைய ஜனங்களை ஒவ்வொரு விதத்திலும் அவங்கள வழி நடத்துறத இந்த உபாகமத்துல நீங்க பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் எதன் அடிப்படையில் எதற்காக இதெல்லாம் சொல்றாருன்னா உனக்கு நன்மை உண்டாகும்படி அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் அதை வலியுறுத்துகிறார். இன்றைக்கும் ஏசப்பா நமக்கு இதை வலியுறுத்துகிறார். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நாம நினைக்கிற காட்டிலும் நம்மளை அதிகமா நினைக்கிறது ஆண்டவர். எந்த விதத்துல நம்ம சங்கடப்பட்டுறக்கூடாது, எந்த காரியத்து நிமித்தமும் நம்ம பாதிக்கப்பட்டுறக்கூடாது என்பதில் அதிக அக்கறையா அவர் தான் இருக்கிறார். அதனாலதான் ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, பரிசுத்தமா வாழுங்க, விசுவாசமா இருங்க, கர்த்தரை தேடுங்க, ஊழியம் செய்யுங்க, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிங்க, சபையில ஆராதனையில தவறாமல் பங்கெடுங்க, ஊழியங்களில் தோள் கொடுங்க, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற தாளந்துகள் எல்லாம் பயன்படுத்துங்க. இப்படிலாம் நமக்கு என்னென்ன காரியங்களை கர்த்தர் வழி நடத்துதெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ, கற்பனைகளை கை கொள்ளும்படியாக ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்மலாம் என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தர் நம்ம மேல ஒரு கடமையை அதை வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் நம்ம செய்யும்போது அதனால ப்ராஃபிட் நமக்கு தான், பெனிஃபிட் நமக்கு தான், ஆசீர்வாதம் நமக்கு தான். நம்ம இந்த காரியத்தெல்லாம் செய்யறதுனால அல்லது செய்யாம போறதுனால அவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, ஆண்டவருக்கு ஒன்றும் குறைஞ்சு போறது இல்லை. ஆனா ஆண்டவர் நாம நல்லா இருக்கணும் விரும்புறாரு, நம்ம நன்மைகளை சுதந்திரிக்கணும் விரும்புறாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் வேற எதையுமே கேட்கல, கோடி கோடியா பணத்தை கொண்டு வான்னு கேட்கல, தங்கத்தை கொண்டு வான்னு கேட்கல, உடலை வருத்துன்னு கேட்கல, அல்லது அங்க போயிட்டு வா இங்க போயிட்டு வா, அதெல்லாம் ஆண்டவர் சொல்லலைங்க. ஆண்டவர் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நான் சொன்னதை கேட்டு நீ நட. இன்னைக்கு அப்படி நடப்போம், நன்மைகளை சுதந்திரிப்போம். தகப்பனே, நீங்க சொல்லியிருக்கிற கற்பனைகளை கை கொண்டு நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு நன்மை உண்டாக நீங்க சொன்னதை நாங்க நிறைவேற்றுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.